புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் பரப்புரைகளால் தேசிய அளவிலான தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது. கர்நாடகாவில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடியும் ஒடிசாவில் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தியும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டனர். கர்நாடகாவின் சிர்சி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி தேர்தல் தோல்விக்கு காரணம் கூற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையே காங்கிரஸ் பயன்படுத்தி வந்ததாக விமர்சனம் செய்தார். விவிபேட் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளால் தான் 70 ஆண்டுகளாக ராமர் கோயில் கட்டப்படாமல் இருந்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். ராமர் கோயில் அறங்காவலர்கள் காங்கிரஸ் கட்சியினரை ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக அழைத்ததாக குறிப்பிட்ட அவர், ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்புதலை அவமதித்தவர்களுக்கு தேர்தலில் வாக்களிக்காமல் மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய ராகுல் காந்தி கட்டாக்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது ஒடிசாவில் கனிம வள முறைகேட்டில் 9 லட்சம் கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பிறகு அந்த பணம் மக்களுக்கே பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். 22 பெரும் பணக்காரர்களுக்காகவே பிரதமர் மோடி பணியாற்றி வருவதாகவும், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோடிக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவோம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். பழங்குடி இன மக்களை பாரதிய ஜனதா கட்சி அரசு அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பழங்குடி இன மக்களின் உரிமைகளை காங்கிரஸ் மீட்டுக் கொடுக்கும் என தெரிவித்தார். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.